மேரேஜ் மேரேஜ் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெண்டு பேரும் கூடி நிறைய செலவு பண்ணி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் சில பேருக்கு பூர்த்தியாகும் சில பேருக்கு பூர்த்தி ஆகுது இதெல்லாம் ஓகே. பட் ஒரிஜினலாக மேரேஜ் அப்படின்னா இட் இஸ் சம்திங் கோயிங் டு கெட் இன் டு அ ரெஸ்ட்ரிக்ஷன் மோட். அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீடம் அப்படின்றது தொலைய போகுது அப்படின்ற கான்ட்ராக்டுக்குள்ளே நீங்கள் சைன் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கீங்க. இது வந்து நிஜமாவே இது உண்மை. இது நான் ப்ரூவ் பண்ணட்டுமா? சிம்பிள். இப்போ வந்து நான் உங்களை வந்து வாங்க நம்ம வந்து இப்படி ஒரு யாத்திராக்கு போகலாம் அப்படின்னு. எதுக்கு யாத்திராலாம்? ஒரு சத்சங் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வாங்க இத்தனை டைமு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு சத்சங் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். நேர்லலாம் ஒன்றும் வரணும்னு அவசியமே கிடையாது. ஜூம் வழியாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. நீங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அந்த கட்டத்துக்கு போகல. பட் அந்த எண்ணங்கள் இருக்கலாம், ஓகே நம்ம இந்த சத்சங் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கலாம். பட் டு யூ திங்க் தட் யூ கேன் எக்ஸிக்யூட்? உங்களால் அது வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இம்மீடியட்டாக பாப்பப் ஆகுறது என்னன்னா 6 மணிக்கு முடியாது, வேற ஏதாவது டைம் கேட்டு பார்ப்போமா அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இதெல்லாம் வந்து எனக்கு நடந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் டைமை வந்து மாற்ற சொல்கிறது, என்னால் அந்த டைம் வர ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போ வந்து என்னோட குழந்தைங்க வந்து வந்திருப்பாங்க, ஸோ அவங்க வந்து டியூஷன் சென்டருக்கு அனுப்பணும். இல்லைன்னா வந்து அப்போலேருந்து நான் சமைக்க ஆரம்பித்தாதான் நான் வந்து 8 மணிக்கு நான் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். இல்லை ஏதோ ஒரு இது இன்னைக்கு நான் வந்து கிராசரிஸ் அதாவது மளிகை கடைக்கு போகணும். இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வர டைம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு கிளட்டரிங்கான ஒரு சுச்சுவேஷனில் போய் லாக் ஆகிறத உணர்ந்திருக்கேன். உணர்ந்தனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி 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 அப்போ என்னென்னா ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு சத்சங் வைக்க முடியும். 9 மணிக்கு மேலே சத்சங் வச்சா அது பேர் சத்சங் இல்லை, அது வந்து லுலுலாபி, அதாவது தூங்குறது, பாட்டு பாட்டு தூங்க வைக்கிறது. ஏற்கனவே ஒரு அளவு மேலே ஒரு சத்சங் வந்து நம்ம கேட்க கேட்க கேட்கணும்னா அப்படியே தூங்கிடுவாங்க. இது உண்மை. இது ஏன்னா சத்சங் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் போகும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 9 மணிக்கு மேலே வச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு நான் வந்தேன்னா நான் வந்து ரிலாக்ஸ்டாக அது எல்லாத்தையுமே நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு. அது வந்து அப்படி கிடையாதுங்க. அது அப்படி கிடையாது. தட் இஸ் வாட் த மேரேஜ் கான்ட்ராக்ட் இஸ் ஆல் அபவுட். ஸோ இப்போ புரியுது அவங்க ஃப்ரீடம் போயிடுச்சு அப்படின்றது தெரியுதா? இதுதான் அந்த பேர் லாக். ஒரு சில நபர்கள் மட்டுமே இந்த ஃப்ரீடம் வந்து அவைலபிலிட்டியில் இருக்கும். இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சேன்னா மேபி யுவர் பார்ட்னர் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கோஆப்ரேட். சரிங்களா? எல்லாமே சுச்சுவேஷன்ஸ் வந்து கோஆப்ரேஷன் பண்ணி இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கே போ அப்படின்னு சொல்கிற ஒரு பார்ட்னர். பட் அந்த மாதிரி பார்ட்னர் அமையிறது இறைவனோட அருள் இருந்தால் அமையும் இல்லையா? நம்ம என்ன தான் பண்ணாலும் அங்கேருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்படும். ஸோ மேரேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன டேட்டாவில் எழுதியிருக்கோ ஆகணும் ஆகக்கூடாது இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற கர்மாக்கள் பொறுத்து அதை நேவிகேட் ஆயிரும். பண்ணலாமா இல்லை வேணாமா, இவனுக்கு இது தேவையா இவனுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ ஃபேமிலி எடுத்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, ஃபேமிலியை தூக்கி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கே அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எங்கே போகணும்னா எங்கேயும் ஆசிரமத்துக்கு போகக்கூடாது. ஆசிரமத்தில் எப்படி வச்சு உங்களை வந்து செய்வாங்க அப்படின்றது, எவ்வளோ நேரம் மெடிடேஷன் என்னென்னமோ நடக்கும். ஒரு குருகுலம் மாதிரி சொல்கிறேங்க. அப்படிலாம் உங்களால் முடியலன்னா ஃபாரஸ்ட்டுக்கு போய் உட்காருங்க. எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபாரஸ்ட்டில் போய் உட்காந்துடணும். அங்கே உங்களால் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியுமோ அப்புறமேட்டு நீங்கள் சொல்லுங்கள். 10 நாளைக்கு மேலே இல்லை, 3 நாளைக்கு மேலேயே உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. யூ டோன்ட் நோ ஹவு டு லிவ். உங்களுக்கு எப்படி வாழ்கிறதுனே தெரியாது. உங்கள் பின்னாடி எப்பயுமே யாராவது இருந்திருப்பாங்க. இப்போ அந்த நபர்கள் யாருமே இல்லை. நான் என்னை நானே பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது உங்களால் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் ஃபேமிலி எல்லாம் அப்படியே மறந்துட்டு அப்படியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. பட் அந்த ஒரு ஆர்வம், ஓகே நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், நான் டீக்ளட்டர் பண்ணிடுறேன் அப்படின்லாம் இல்லை. டீக்ளட்டர் வில் ஹேப்பன் ஒரு ஸ்டேஜாக தான், ஒரு நாட்டாக ஒரு முடிச்சா அவுத்து விடணும். இப்படின்றதுக்குள்ளெல்லாம் வர முடியாது. நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ரொம்ப ஊறி போயிட்டீங்க.
ஆக்சுவலாக மேரேஜ் வந்து ஒரு ஃப்ரீடமே இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஒரு மாயைக்குள்ளே ஒரு மாயை இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஃபேமிலி தான் நம்மளுக்கு உலகம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப முட்டாளாயிருவீங்க. இதையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, ஓகேவா? இப்போ அதுக்காக எல்லாமே நின்று போச்சா? இஸ் யுவர் லைஃப் ரன்னிங் ஆன் ஆர் ஆஃப்? உடனே விட்டு தூக்கி போட்டு போயிட்டீங்களா? ஸோ உங்கள் லைஃப் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதே தாங்க உங்களுக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை, யுவர் ஃபேமிலி வில் கீப் ரன்னிங் நோ மேட்டர் வாட் எவர் ஹேப்பன்ஸ். கொஞ்ச நாள் அந்த அந்த ஃபீல் உள்ளே இருந்தாலும் நான் இவங்களுக்காக ஓடணும் அவங்களுக்காக ஓடணும்னு சொல்லி தே கீப் ரன்னிங். மறுபடியும் அவங்க ஆஃபீஸ் போவாங்க, மறுபடியும் அவங்க சமைப்பாங்க, மறுபடியும் எல்லாமே ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மேரேஜ் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இதில் வேற வந்து பல பேருக்கு ஃப்ரீடம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறது எப்படி தெரியுதுன்னா, ரொம்ப வந்து என் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆமாங்க, மேரேஜ்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு புரியல, அப்புறம் எதுக்கு மேரேஜ் பண்ணுறீங்க? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணியிருக்கணும். நம்ம அதை பண்ணுறதே இல்லை. பார்த்தா அழகாக இருக்குது, ஓகே நம்ம பண்ணிக்கிறோம். நல்லா சம்பாதிக்கிறோம், ஓகே பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் ஸ்பேஸ் இருக்கா, அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு, அது நம்மளோட கர்மாவை பொறுத்து இருக்கு. இருந்தாலும் அதை எதையுமே பார்க்காம பிளைண்ட் ஃபோல்டில் யாரோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களோட ரியல் நேச்சர் வரும்போது அது நம்மளால ஏற்றுக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரீடம் போகுதுன்னு எப்படி சொல்கிறதுனா, ஃப்ரெண்ட்ஸோட போக முடியாது, இல்லை அங்கே போக முடியாது, கேம் விளையாட முடியாது, பல பிரச்சனைகள் வந்து பார்க்குறோம் இல்லையா? நான் இந்த சேனல் பார்க்க முடியல, இந்த மூவிக்கு போக முடியல, அவனுக்கு அது பிடிக்கல, அவளுக்கு அது பிடிக்கல, இதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸாக போக 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 நேச்சுரலாக என்ன ஆயிரும்னா அந்த பாண்டிங் வந்து ரொம்ப தள்ளி போயிடும். அண்ட் தட் இஸ் ஹவு அண்ட் வென் தே ஸ்விட்ச் டு அனதர் அஃபேர். இந்த அஃபேர் சிஸ்டம்லாம் எங்கேருந்து வருது நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கர்மாவெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல வந்து இது எங்கேருந்து வருது? சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் தே ஃபைண்ட். அது எங்கேயும் இருக்குன்னு தேடி போகிறனால தான் இந்த அஃபேர் சிஸ்டம் எல்லாம் வருது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை அஃபேர் வச்சுருந்தாலும் எங்கேயுமே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த ஸ்விட்சிங் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, நான் சொல்கிறது ரொம்ப கொடூரமாக போய் அதை டைவர்ஸ் பண்ணுறது, அது வேறு வழி இல்லை. அந்த அப்யூஸ்லேருந்து நான் வந்து வெளில வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதெல்லாம் ஓகே. பட் சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டு இல்லீகல் அஃபேர் வச்சு சுற்றுறது, அந்த நபர் அப்புறம் அடுத்த அந்த நபர் அடுத்த அந்த நபர் இப்படி மாற்றி மாற்றி போகிற நபர்கள் கண்டிப்பாக முக்தியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு இச்சை அந்த அந்த ஒரு டிசையர் அந்த ஒரு ஆசையில் போய் அந்த மாயையில் போய் மாட்டியிருக்கீங்க. உங்களால் கண்டிப்பாக வெளியில் வரவே முடியாது. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் இஸ் ஆல்சோ அ கான்ட்ராக்ட். 2 பேருமே அதை சைன் பண்ணியிருக்கீங்க. அது ஆணும் சரி, அது பெண்ணும் சரி. 2 பேருமே அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு மியூச்சுவலாக என்ன ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். சதா 9 to 5 ஜாப், சதா வந்து சமைக்கிறது, வீடு இப்படின்ற மாதிரி இல்லாமல் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து உங்கள் பார்ட்னரோட ஃபஸ்ட்டு பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி இது பண்ணணும், லைக் இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணணும், ஒரு ஜீவ சமாதி போகணும், லெட்ஸ் கோ அப்படின்னு அவங்களையும் ஒரு ஊக்கப்படுத்தலாம். இந்த மாதிரியும் இருக்குது. பட் என்டையர்லி ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் நான் ஃபுல்லாக வந்து ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்ற மட்டும் நினச்சிட்டு வராதிங்க. அது ஒரு டிசாஸ்டர். அதுதான் உண்மை. இது வந்து பாதி பேர் ஏற்றிக்கலாம், பாதி பேர் ஏற்றுக்காமலையும் போகலாம். ஏன்னா நீங்கள் 3D வாழ்க்கைக்குள்ளே மூழ்கி கிடக்கும் போது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியலாம். ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங் அப்படின்றதெல்லாம் முட்டாள்தனம். முதல்ல நீங்கள் யாருன்னே கண்டுபிடிக்கல. நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் இப்படிலாம் கொண்டு போய் யாருக்கிட்டே போய் மாட்டிட்டு சுற்ற போகிறீங்க? கமிட்மெண்ட் அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். ஒரே ஒரு இடத்துல மட்டுமே ஃப்ரீடம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. பல பேர் மேரேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து மட்டுமே எடுத்துக்கிறாங்க. எடுக்கிறீங்கன்னா திருப்பி கொடுக்கணும். இந்த யூனிவர்ஸ் மாதிரி தான். இஃப் யூ டேக் சம்திங் யூ ஹாவ் டு கிவ் பேக், பே பேக் பண்ணணும். பேங்க் மாதிரி பே பேக் பண்ணணும். நம்ம அதை பண்ணுறதே கிடையாது, சும்மா எடுக்க மட்டும் செய்கிறோம். பல பேரோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படித்தான் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஸாக இருந்தாலும் சரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதாவது ஸோ கால் லவ்வாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சைடே எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு என்ன அப்படின்றதே தெரியவே இல்லை. எனிவேஸ், இன்னும் ஒரு விஷயம் டாப்பாக சொல்லணும் அப்படின்னா,
அதுவும் ஒரு ஆன்மா. உங்களால் அவ்வளோ தூரம் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அதுவும் ஒரு ஹியூமன் பீயிங்னாவது பாருங்க. அதுவும் ஒரு அவங்க ஆப்போசிட்டு பார்ட்னரும் ஒரு ஹியூமன் பீயிங். உங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் இட்ஸ் இது அது வந்து ஒரு சோல். அந்த சோல் எதுக்கும் இந்த பூமியில் வந்து இருக்கு. அதெல்லாம் நினச்சி பாருங்க. நம்மளோட விஷயம் நம்ம பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, அது புரியுது. இருந்தாலும் அதுவும் ஒரு ஆன்மா. அதுவும் இங்கே எதையோ பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கு, நம்மளை ரிலேஷன்ஷிப் கூட இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ, என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணணும். மேரேஜ் இஸ் ஆல் அபவுட் தேட் ஒன்லி. ஈக்குவலாக உன்னோட டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், உன்னோட சோல் டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், உன்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்குது, உன்னோட மைனஸ் என்ன, சரி ஓகே நீ ஓவர் சென்சிட்டிவிட்டியா, நான் அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும், அதை நான் எப்படி உனக்கு வந்து நியூட்ரலைஸ், நான் வந்து அடங்கி போகிறது கிடையாது, அது வந்து உனக்கு எடுத்து உன்னை எப்படி ஓவர் சென்சிட்டிவிட்டியிலேருந்து எடுத்து நார்மல் பர்சனாக எப்படி மாற்றலாம், அந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்னா அழகாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி ஒரு லைஃப் வாழ்கிறோமான்னு கேட்டால் கேள்விக்குறியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை. எதுக்கு சண்டை வருது? ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, இல்லை ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்துருக்கீங்களா? தே டோன்ட் டாக் மச் இன் த சென்ஸ் லைக் அவங்க ஒரு அமைதியாகவே இருப்பாங்க. பட் எல்லாமே அந்த கம்ப்ளீட் ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி யாராவது விட்னஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் இந்த சோ கால்டு ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அது எல்லார்கிட்டையுமே இருக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸில் கூட தான் அந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் இருக்கும். டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட கூட தான் அந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் இருக்கும். ஸோ அது தப்பான ஒரு புரிதலை சுற்றிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அந்த பாண்டிங் இருக்கும்போது நீ என்ன நினைக்கிற அப்படின்றது இங்கேருந்தே தெரியணும். அப்படியெல்லாம் எங்கே இருக்கிறீங்க? அப்புறம் என்னத்தை நான் ஃபேமிலியில் வாழ்கிறேன், நான் ஃபேமிலியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பேனர் அடித்து சுற்றிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியம் பொறுமை. பொறுமை இல்லைன்னா எதுக்கு ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே போடுங்க? பல பேர் வந்து அதுதான் சொல்கிறேன்ல, அப்போது உங்களுக்கு கோபம் வருது அப்படின்றத முன்னாடியே சொல்லிடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களோட கர்மாப்படியோ இல்லை உங்களோட சோல் மிஷன் வந்து எப்படி இருக்குன்னா, சரி இந்த கோவத்தை நான் வந்து கம்மி பண்ணி, இந்த மாயை, கோவமும் ஒரு மாயை, ஸோ அந்த மாயையிலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத பார்க்கணும். தவிர கோவப்படுறதே பெரிய ஃபேஷனாக வச்சுட்டு டேக் மாதிரி வச்சு சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பையனை பிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணை பிடிக்கணும்டா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் சோல் ப்ராஃபிட்டில் இருக்கும், சோல் லாஸ் தான் ஆகும். நீங்கள் டீக்ரேட் ஆகி போயிட்டே இருப்பீங்க. உங்கள் பார்ட்னர் ரொம்ப உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய ஒரு கார்மிக் டெபாசிட்டை வந்து டெபாசிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவை? நம்ம இருக்கிற குருமாவே நம்மளால் வந்து சாப்பிட்டு முடிய முடியல. இதுக்கு போகிற வரைக்கும் போகிற வர கர்மாவெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த கேம் எப்போ முடிகிறதா உபதேசம். என்னோட கேள்வி, இந்த கேள்வியோட நான் வீடியோ முடிக்கிறேன். வென் ஆர் யூ கோயிங் டு எண்ட் த ஹியூமன் கேம்? அன்கண்டிஷ்னல் லவ் உங்களால் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். அது என்னோடது இல்லை அப்படின்ற தன்மை உங்களுக்கு வரணும். இது என்னோட ஹஸ்பண்ட், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இது என்னோட பாய் ஃப்ரெண்ட், இது என்னோட ஒய்ஃப் அப்படின்ற தன்மை இருக்கவே கூடாது. தாரவாத்து கொடுக்கறது கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற தன்மையில் நான் இருக்க சொல்ல. எதையுமே ஒரு கிளட்டரிங், எதுவுமே ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும், அப்புறம் ஒரு ஆசை வரும், அப்புறம் அந்த அவுட்கம் வரல அப்படின்னா கோபம் வரும். எல்லாமே பின்னாடி கொக்கி போட்டு செயின் ரியாக்ஷன் மாதிரி வரும். இதுதான் உண்மை. நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும். நீங்கள் மேரேஜுக்குள்ளேயே இருந்துட்டு நீங்கள் ஒரு வேளை போயிட்டீங்கனாலும் ப்ளீஸ் டீக்ளட்டர் ஃப்ரம் வாட் யூ ஆர் பீங் என்டாங்கிள்டு வித். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம், இல்லை ரொம்பவே கஷ்டம். உங்களால் லெட் கோ பண்ண முடியாது, அதை விட முடியாது. கடைசி நிமிஷம் இந்த ஈவன் உங்களோட அந்த மரண அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் வாழல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் பிறவி எடுத்துகிட்டு இங்கே வந்து சுற்றிட்டு இருப்பீங்க. தெரிஞ்சுக்கோங்க, இதில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட், இந்த மேரேஜ்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் எதுக்கு இப்படி நம்ம சொசைட்டியில் வந்து இப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப்பிங்கில் இருக்கணும். சும்மா போய் கல்யாணம் பண்ண குழந்தை அப்படின்றது இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் த மீனிங் ஆஃப் மேரேஜ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸில் தெரிஞ்சு ஒருத்தர் ஹெல்ப்பிங்காக இருக்கணும், டெவலப் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி டெவலப் பண்ணிங்கன்னா
உங்களோட பார்ட்னரும் சந்தோஷமா இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் அபண்டன்ஸ், அதாவது காசு பணம் இந்த 3D வாழ்க்கையிலையும் நிறைய வரும். போய் பாருங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ஒய்ஃபையோ ஹஸ்பண்டோ கரெக்டாக தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்களால முன்னாடி போக முடியும். ஏன்னா அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்கும். ஸோ இது பின்னி பெடல் எடுத்துருக்கிறதுனால, இது ஒன்றா இருக்கிறதுனால அது அது இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இவங்க என்னதான் முன்னாடி போனாலும் அது கவுந்து கீழே தான் விழுகும். பல பேரோட பிஸ்னஸ்க்கு ஆகிற ரீசனும் இதான். முன்னாடி போகிற மாதிரி திடீர்னு பார்த்தா அவன் படு லாஸ் ஆயிடுவான். எப்படின்னா இதுதான் ரீசன். ஃபேமிலியும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணும். அங்கே என்ன கான்ட்ராக்ட் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே போங்க. ஸோ 2012 நம்ம ஃபோட்டான் பெல்ட்குள்ளே வந்திருக்கோம். இதெல்லாம் இருக்கட்டும். லெட்ஸ் டாக் அபவுட் அவர் சோல் ப்ராஃபிட். தெர் ஆர் 5 பாயிண்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுற வெளியே பாருங்கள். 2012 நம்ம ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ள வந்துட்டோம்னா இது 2025 ஃபோட்டான் ஷவர் அமேசிங்காக போயிட்டு இருக்குது. இப்போ நாசாவோட வெப்சைட்டில் கூட என்ன போட்டிருக்காங்க, அஃப்கோர்ஸ் அவங்க எதுவும் உண்மை அந்த அளவுக்கு உண்மை சொல்ல போகிறது இல்லை, பட் ஏதோ அது உண்மையை சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது அந்த ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த ஃபீல்டு, அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிறனால நிறைய சேட்டலைட்டு கூட அடிவாங்கலாம் அப்படின்ற தன்மைக்கு இருக்குது. ஏதோ ஒரு வேவ் நம்மளை ஹிட் பண்ண போகுது அப்படின்றது அவங்க தே ஃபீல், பட் ஆனால் அவங்க அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வேர்ல்டு பேனிக் மாதிரி சிஸ்டம் மோடில் போயிடறனால சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வெளியில் ஏதோ நடக்குது, நமக்குள்ளேயும் ஒன்று நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூனிங்கில் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாயைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காதிங்க. சிம்பிள் டேர்ம்ஸ். நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணனா உங்கள் மைண்ட் வந்து உங்கள் பேச்சை கேட்காது, மைண்டு பேச்சை கேட்டு நீங்கள் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஆர்கியூமெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் உங்களால் விட்டு கொடுத்து போகவே முடியாது. விட்டு கொடுத்து போனால் தானே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பீஸ் அப்படின்னு வேணும்னா அது விட்டு கொடுத்து போகணும், பொறுமை வேணும். சும்மா எகிரி கத்திகிட்டே இருக்கிறனால ஏதாவது யூஸ் இருக்கா? உங்களுக்கு எதிராக யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெடிடேஷன் பண்ணணும். ரொம்ப நேரம் தவம் பண்ண ஆரம்பிங்க. இஃப் யூ ஆர் மெடிடேட்டர், கோ டு தவம் ஸ்டேட். ரொம்ப நேரம் பண்ணுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் உட்காருங்க. 24 ஹவர்ஸ் ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியாது நம்மளால. பழக இன்க்ரீஸ் யுவர் டைம். நல்ல சூடு தான் அது ஏது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், காட்ஸ் குவாலிட்டி. இந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னா கருணை 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 கருணை. இந்த டேர்ம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அங்கே டிக்கெட் கொடுத்து ஒரு புண்ணியமும் கிடையாது. கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மெடிடேஷன் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தன்மை காட்ஸோட குவாலிட்டி இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு. உங்களுக்கு கூட்டு போகிறது வேஸ்ட்டு. நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ். நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர். நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ நன்றி சொல்லும் போது என்ன ஆகுது, சரண்டர் பண்ணுறீங்க. சரண்டர் பண்ணும் போது கான்ஷியஸோ அன்கான்ஷியஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் வந்துடுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன அமைதி கண்டிப்பாக தரும். ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரியே தெரியும், பட் அதுதான் அதுக்கு உண்டான அறிகுறி. கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, இது எதுக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே துடிக்கும். அந்த மைண்ட் வந்து அப்படியே புல் பண்ணும். பட் அதை மீறி நீங்கள் முன்னாடி போங்க, இதை அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சூப்பராகும். அது போக நீங்கள் முக்திக்கு கண்டிப்பாக போவீங்க. கருணை அந்த கம்பார்ட்மெண்ட்டை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே. உங்களை விட்டுட்டு அடுத்தவங்களை பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் கருணை அப்படின்றது வரும். அது வரைக்கும் வரவே வராது. லவ் அண்ட் லைட் ஆல். நமோ ஹிமாலயா.